எஸ் மேடம். விமலஹாசன் எங்க? என்ன அவதாரம்? இந்த அவதாரத்தை பற்றி கூற வேண்டும் என்றால் பல நூற்றாண்டு காலம் பின்னோக்கி செல்ல வேண்டி இருக்கும். ஓம் நமோ நாராயண. என்ன பண்ற? அடியேன் ராமானுஜதாசன் அவதாரத்தில் இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு வெயிட்டான சிலையை தூக்க வேண்டும். எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்லிருக்கேன், கமலஹாசன் கெட்ட போட்டு சினிமா டயலாக் பேசி ஆபீஸ்க்குள்ள சுத்தாதேன்னு. இப்போ என்ன பண்ணுன்றீங்க மேடம்? போய் யூனிஃபார்ம் மாத்திட்டு வா. ஓகேவா மேடம்? ஓகே. நம்ம ஆபீஸ்க்கு புதுசா ஒரு டிரைவர் அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன். அந்த பையன் பேரு வெற்றிங்க. வாவ், இவ்ளோ ஷார்ப்பா இருக்கே. ஐ லைக் தி ஸ்பிரிட். குளிச்சமா? ஏன் இங்கிலீஷ் மறந்துரும். ஓகே விமல், இந்த பையனை கூட்டி போய் நம்ம ஆபீஸ் எல்லாம் சுத்தி காட்டு. முக்கியமா ஏ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னன்னு சொல்லுவே. ஓகே மேடம். பாப்பா. விமல், நீ கெட்டப் மாத்துனா கமல் மாதிரி தான் இருக்க. சொல்லத்தான் நினைக்கிறேன். இதெல்லாம் புது ஸ்டாக்கு, இதெல்லாம் பழைய ஸ்டாக்கு. நான் டப்பா சொன்ன ரொம்ப செலுத்துக்காத. அதெல்லாம் அப்படிதான் ஓவரா பண்ணிக்க வா. இதெல்லாம் ஏற்றுமதி, அதெல்லாம் இறக்குமதி. வேற எதனா டவுட் இருக்கா? ஆமா சார், உங்க நெசப்பேரே விமலஹாசன் தானே? டேய், இதான் டவுட்டா? அத ஏன்டா கேக்குற? கமலஹாசன் மாதிரி நடிக்கணும்னு ஆசைப்பட்டு வந்து என் கரகம் விமலஹாசனா மாறி இங்க வேலை செய்யற மாதிரி நடிச்சிட்டு இருக்கிற. என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ண மாட்டீங்களா? யார் சார் இவரு? இவரை தெரியல? இவர் தான் ராகுல் காந்தி. பிரச்சாரத்துக்கு வந்தாரு, அப்படியே இங்க ஸ்டே பண்ணிட்டாரு. வணக்கம் சார், ஒரு சின்ன கல்ப், அந்த 10 பொண்ணு ஸ்பானர் விடுங்க. நேத்து தான் 8-9 வாங்கிட்டு போனா. டேய் கருப்பு, ஆத்தாடி. டேய் இன்னும் அடிச்சத மறக்கலையாடா? பழசாவல சீக்கிரம் மறக்க முடியாது. சொல்லுங்க சார். இன்னும் நீ கேள்வி கேட்டா எனக்கு பதில் சொல்றான். எல்லாம் ஒரே ஊருக்காரங்க தான். ஒரு சின்ன பிரச்சனை, லேசா தட்டினதுல 2 கடாப்பல் விழுந்துருச்சு. அதுக்கு போய் முறுக்கிட்டு திரியறான். சார் சேர்த்து வைங்க சார். ஆமா, அவர் தாலிபான் தளபதி, நீ பாகிஸ்தான் அதிபர். சேர்த்து வைக்க நான் ஐநா சபை லீடர். போங்கடா டேய். தவர் ஒரே ஊருக்காரனுங்க. நீ 3 சக்கரம் ஓட்டுறான், 4 சக்கரம் ஓட்டுறான். ஒன்னா சேர்ந்து 7 சக்கரம் ஆகுங்கடா. சார் நீங்க சொல்றதுனால நான் சேர்ந்துக்கிறேன் சார். இந்தா சேர்ந்து தொலைங்க. போ போ எப்படா இருக்க? நல்லா இருக்கியா? எப்ப வந்த? காத்தால வந்தேன்டா. ஆமா கருப்பு, எங்க தங்கி இருக்க? அது தாஜ் ஹோட்டல்ல சூட் ரூம் போட்டு தங்கி இருக்காரு. சார் தாயப்புலகாரங்கள்ட்ட அப்படின்னா நக்கலா பேசாதீங்க சார். டேய், வேற ஒண்ணும் இல்ல வெற்றி. இந்த ஆபீஸ்ல வேலை பார்க்கறவங்க மேல மாடியில தங்கி இருக்காங்க. அங்கதான் நானும் தங்கி இருக்கேன். சாப்பாடுலாம் எங்க? பின்னால மெஸ் இருக்குல்ல. ஆமா, நீ சாப்பிட்டியா சாப்பிடலையா? இல்லடா. நான் போய் ஏற்பாடு பண்றேன், நீ வந்துரு. சரி வந்துறேன். வேலை முடிஞ்சிருச்சு. போய் சீரியல் பாரு. சைவமா கறி சாப்பாடா? டேய், என்ன தலை தீபாவளிக்கு மாமியார் வீட்டுக்கு வந்திருக்க? கறி சோறா வெறும் சோறான்னு கேக்குற? வேலை என்னன்னு நீ கேட்கவே மாட்டியா? வேலை என்ன சார்? டீசல் திருடணும், வண்டி ஆத்துல கழுவிட்டு வாட்டர் வாஷ் பண்ணு சொல்லி மீட்டர் போடணும், ஸ்டெப்னி தேடி வைக்கணும். இதெல்லாம் பண்ணணும். திருடுறதா? திருடுறதெல்லாம் ஒரு பொழப்பா சார்? சார் நான் அந்த மாதிரி குடும்பத்துல இருந்தா வரல. இத வேற யார்ட்ட போய் வச்சுங்க. ஏன் தம் கட்டுற? சொல்ற இருக்கு. ரிலாக்ஸ். போ. பின்னாடி 6000 போட்டு வண்டி இருக்கும். 6 அமர உட்காந்து தொட. போ. டென்ஷன் ஆகாத. திருட மட்டும் சொல்லாதீங்க. ஹலோ, நான் வெற்றி பேசுறேனே. என்ன தம்பி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் இருக்கிறது இருக்கட்டும், நீ நல்லா இருக்கியா? வேலைக்கு சாப்பிடுறியா? சேர்ந்திருக்க வேலை உனக்கு பிடிச்சிருக்கா? எல்லாம் நல்லா அமைஞ்சிருக்குனே. அப்புறம் என்ன, இங்க விமலஹாசன் ஒரு ஃப்ரெண்டு. கமலஹாசன் உனக்கு ஃப்ரெண்டா? ஐயா கமலஹாசன் இல்லனே, கமலஹாசன் மாதிரி வரணும்னு ஆசைப்பட்டு வீணா போன விமலஹாசன். நல்ல இன்ட்ரோடக்ஷன். நான் சொன்ன மாதிரி எந்த வம்புக்கு போகாம சூதனமா இருக்கணும். அண்ணா நம்ம கருப்பு கூட இங்க தானே இருக்கா? கலெக்டர். ரொம்ப நல்லது. சரி சரி. ஹலோ 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 அண்ணா. ஹலோ அண்ணா. சார் எங்க அண்ணன் பேசுறது கேட்க மாட்டேங்குது சார். பேலன்ஸ் தீந்துருச்சுன்னா அம்பானியே பேசினாலும் ரிலையன்ஸ்ல கேட்காது. டெய்லி இப்படி வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்க சம்பளம் எப்படி சார் கட்டுப்படி ஆகும்? என்னது டெய்லி வாங்கி தருவனா? டேய், வேலைக்கு சேர்ந்த முதல் நாள் மட்டும் தான் நான் வாங்கி தருவேன். அதுக்கப்புறம் டெய்லி நீங்க தான் வாங்கி தரணும். ஆமா, சட்டை என்ன வயசுக்கு வந்திருக்கா? 2 பக்கம் மஞ்சள் பூசி வச்சிருக்க சார். புது சட்டை சார். ஏண்டா புது சட்டையில மஞ்சள் தடவர பழக்கத்தை நீங்க இன்னும் விடவே இல்லையா? இதனால தாண்டா உங்களை எல்லாரும் மஞ்சா மாக்கான்றாங்க. அப்படிலாம் சொல்லாதீங்க. எங்க அண்ணனுக்கு மட்டும் தெரிஞ்சது. என்ன அண்ணான்ற? யாரா அவங்க அண்ணன்? வெற்றி, உள்ள இருக்கிற உங்க அண்ணனை சார்ட்ட காட்டு. இன்னதே அவங்க அண்ணன் உள்ள இருக்காரா? பாட்டில உள்ள விட. சார் இங்க இருக்கார் சார். இந்தாங்க பாருங்க. அப்படிதான் நல்லா தட்டி கீழே ஊத்து. சாரி சார். இது உங்க பெரிய அண்ணன், இது உங்க சின்ன அண்ணன். அது வெற்றி தான் சார். சார் சென்னைக்கு வரதுக்காக மீசையை குறைச்சிட்டேன் சார். பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். ஆமா, சிட்டிக்கு நீ வந்து எதுவும் டெவலப் பண்ணலையா? ஏன் பண்ணிருக்கேன் சார். என்ன டெவலப் பண்ண? முதல்ல டவுசர் போட மாட்டேன், இப்ப போட்டிருக்கேன் சார். முறா 2 பேரும் கையில குச்சி வச்சிருக்கீங்க. ஊர்ல ஆடு மேய்ச்சிங்களா? என்னது ஆடு மேய்க்கிறவங்களா? வெற்றி, இந்த சிலம்பு எடுத்து கொஞ்சம் சிலம்பி விடு.
பாத்துடா. ஐயோ, குடிக்கிறதுக்கு முன்னாடி குட்டிக்காரன் அடிக்க வைக்கிறானே. ஓடுங்கடா, ஓடுங்கடா. கிட்னியை சட்னி ஆகிட்டானே. இங்க என்ன சார் ரெஸ்ட் எடுக்கிறீங்க? ஏய், நானடா இங்க ரெஸ்ட் எடுக்க வந்தேன். பிறகு எதுக்கு சார்? சார் சாருன்னு சொல்லி கரும்பு சார் மாதிரி தான் நீ தான்டா சொருகி விட்ட. சரக்கு வேணுமா? ஆ? அது எப்படா உன் சரகு மட்டும் கொட்டாம மத்த எல்லா சரகையும் தட்டி விட்டுருக்க? ஒரு நிமிஷம் சார். ஆ? இப்பதான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அடிக்கிறியா? அப்ப குடிக்காம தான் இந்த சரகு சரகுயா? டேய், என்னடா இது பழைய பல்லவன் பஸ் கீர். இவனே மாப்பா யூஸ் பண்ணிக்க வேண்டியது. ஏதாச்சும் ஆர்டிஸ்ட் இருந்தா ப்ளூடூத்ல அனுப்ப. சார் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல சார். சார் அது வெற்றியோட செல்லு இல்ல சார், ஒரு பொண்ணுகிட்ட ஆட்டைய போட்டது. என்னது? பொண்ணுகிட்ட ஆட்டை போட்டான போன? ஆமா சார், நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன் சார். இந்த பொண்ணோட அட்ரஸ் என்கிட்ட இருக்கு சார். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க தான் சார் எப்படி ஹெல்ப் பண்ணணும். இதுக்காகவா எங்க அப்பா அம்மா என்ன பெத்து போட்டு வச்சிருக்காங்க? சேச்சே, இந்திய ஜனாதிபதி ஆவரத்துல ஒண்ணு பெத்து போட்டிருக்காங்க. காரி மூஞ்சிலே தூப்பிட மூடிட்டு போறா. யூத் பேசிட்டு இருக்கோம்ல, நீங்க அவளையே நினைச்சு உருகிட்டு இருக்கிற. அவ இப்போ எங்க எப்படி இருக்காளோ? ஏய், நீ சொன்ன ஸ்ட்ரீட் தான், நிறுத்து. உள்ளவா. யாருங்க? சார், இங்க அஞ்சலின்னு. அஞ்சலி உள்ளதான் இருக்கா? அஞ்சலி, ஹாப்பி தானே? அஞ்சலி. பால் கிடைச்சிருச்சு. Thanks, sir. என்ஜாய் பண்ணு. என்னடா சாக்கடை அடப்புல மாட்டின பெருச்சாலி மாதிரியே இருக்கு. இதுவாடா அஞ்சலி? ஐயோ இவங்க இல்ல சார். முழு பேரு அஞ்சலி தேவி. நான் ஷார்ட்டா ஸ்வீட்டா. அது என்ன ஸ்வீட் பீடாவா? ஷார்ட்டா ஸ்வீட்டா பீரிங்க முக்கா. கொரியர் வண்டியை தந்து குறவெல்லே இது சாவடிச்சிருவேன். வண்டி எடு. சார், இருங்க சார். ஏங்க இந்த அட்ரஸ்லயே வேற யாராவது ஒல்லியா செவப்பா அஞ்சலின்னு? ஓ அந்த அஞ்சலியா? அவன் இங்கதான் மாடி போர்ஷன்ல கொடுத்துட்டு இருந்தா. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் காலி பண்ணிட்டு போயிட்டா. இவ்வளவு பெரிய ஊர்ல அஞ்சலியை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ஒன்னும் கவலைப்படாத. அவகிட்ட சுட்ட போன் விட்டு தானே இருக்கு. போன் எடுத்து கூட அந்த நம்பர்லாம் போன் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இன்னைக்கு நைட்டுக்கு சரக்கு அடிக்க நாம என்ன பண்றது? ஐ, கண்ணமட்டிக்கார காசு வச்சிருக்கானான்னு பாப்போம். செல்போனு இந்த மாடலுக்கு 2 புல்லு தரும். Yes. வெற்றி, ஒரு பேனா பேப்பர் எடுத்துக்கா. பேனா பேப்பர் எதுக்கு? சீட்டு விளையாட போறோமா? இல்லண்ணே, அஞ்சலியை கண்டுபிடிக்கிறதுக்கு சார் ஐடியா தரேனாரு. இதுக்குதான் ஒரு விமலகாசம் வேணும்ன்றது. இப்போ அஞ்சலோட போன் வெட்டிட்டு இருக்குல்ல, அதுல இருக்க நம்பர்லாம் எடுத்து நம்ம டயல் பண்ணா அந்த போன் அட்ரஸ் தெரிஞ்சிரும். நீ போய் செல் எடுத்துட்டு வா. அது கிடைக்காது விமல்ஸ். ஏண்டா நக்க அத வித்துதான் இந்த சரக்கெல்லாம் வாங்குனேன். தூங்கிட்டு ஒரு வாயில கைய விட்டு சொத்த பணம் திருடுவான். நீ பேக்ல செல்ல வச்சா திருடாம இருப்பானா? வேற எப்படியாச்சும் கண்டுபிடிக்க முடியாதா சார்? இருங்கடா, நானா ஜேம்ஸ் பாண்டா? கண்டுபிடினா ஏண்டா கடாய் வாயா எடுத்துட்டு போய் எந்த கடையில வித்த? கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல வெளியூருக்காரன் ஒருத்தனுக்கு வித்துட்டேன். வாய மூடு. என்ன சார் அந்த அம்மா சஸ்பெண்ட் ஏதோ கத்திக்கிட்டு இருக்கு. சஸ்பெண்ட்னா என்ன சார்? உன்னை சாயங்காலம் 6 மணிக்கு அவங்க வீட்டுக்கு சரகடி கூப்பிட்டுருக்காங்க. போயிட்டுனே போங்க சார். பொம்பளைங்க கூட எல்லாம் எப்படி சார் தண்ணி அடிக்கிறது? அதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்ல சார். ஓ, அதை நீ கன்ஃபார்மே பண்ணிட்டியா? டேய், சஸ்பெண்ட்னா அந்த அம்மா உன்னை வேலையை விட்டு தூக்கிருச்சு. வேலையை விட்டு தூக்கிட்டாங்களா? ஏன் சார் ஒரு மனிதாபிமானத்தோட ஒருத்தன் உதவி பண்றது தப்பா சார்? ஏன் நீ தம் கட்டுற? சொல்ற இருக்கு. ரிலாக்ஸ் பண்ணு. என்ன பெரிய கலெக்டர் வேலை டென்ஷன் ஆயிட்டு இருக்கிற? இங்க குப்பையை கொட்டுறதுக்கு கூரை மேல போய் குப்பரை படுத்து தூங்கலாம். போ, போய் ரிலாக்ஸ் பண்ணு. போடா. நம்ம ஊர்ல எவனாச்சும் உன் முன்னுக்கு நின்று பேசினா எகிரி அடிப்ப. ஆனா அந்த குண்டான உன்னை சஸ்பெண்ட் சொல்லியிருக்கா, சைலண்டா வந்திருக்க. எனக்கு அசிங்கமா இருக்குப்பா. டேய், நான் என்ன இந்த வேலைக்கே வந்தேன்? எதுக்கு வந்த? நான் வந்த வேலையே வேற. முதல்ல என் அஞ்சலியை தேடி கண்டுபிடிக்கணும். அது வரைக்கும் இது எல்லாத்தையும் பொறுத்துக்கணும். என்ன விஷயம்? உங்க கொரியர் வேன் நம்பரா? ஆமா, அது இந்த ஆபீஸ்ல தான் ஓடுது. ஏன்? ஒரு அடிப்பட்ட குழந்தைய 1000 பேர் பார்த்துட்டு அலட்சியமா போனப்போ அந்த டிரைவர் மட்டும் அக்கறையோட அந்த குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போனாரு. அதுக்காக அவர் பாராட்டணும்னு வந்தேன். நீங்க சொன்னீங்களோ டிரைவரே, அவனை வேலையை விட்டு சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களா? இது ஏன் ஆபீஸ் விவகாரம். இங்க நான் யார வேணா என்ன வேணா பண்ணுவேன். அதுக்காக நீ யாரு? மீடியா பர்சன். ஓ, அந்த டிரைவரை உடனே வேலையில சேர்க்கிறேன். மீடியா வரனா எனக்கு என்ன, ஆடியோ வரனா எனக்கு என்ன. இங்க சஸ்பெண்ட் பண்ணதுதான். உன்னால என்ன முடியுமோ பண்ணிக்க போ. நீ செஞ்ச லூசுத்தனத்தை பத்தி ஊரே பேசும் பாரு. ஆமாங்க, இது நியாயமா அநியாயமா? இந்த மனிதநேயம் போற்றுவோம் நிகழ்ச்சிக்கு உங்க கருத்துக்கள் வேணும். உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க. கேளு. அந்த மேனேஜர் என்ன மனுஷ பிறவியா இல்ல எருமாடா? அட்ரஸ் மட்டும் சொல்லுங்க. அந்த மேனேஜர் அட்ரஸ் எல்லாம் பண்ணிடுறேன். சரியான காட்டு மரம் எடுக்கிற மாதிரி இருக்கு. இவங்கெல்லாம் இந்த பூமியில வந்து பிறக்கலைன்னு யார் அழுதா? இவங்கள மாதிரி மேனேஜர்ஸ் எல்லாம் நிக்க வச்சு சுடணும். அந்த மேனேஜர் மட்டும் என் கையில கிடைக்கட்டும். நான் இதே டிராபிக் தள்ளி ஆட்டோல ஏறி சாவடிச்சிட்டு போயிட்டே இருப்பேன். மேடம், என்ன மலையே சரிஞ்சு போன மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? என்னாச்சு? அந்த மேனேஜர் மூஞ்சில பீச்சாங்க வைக்க.
கேட்டீங்களா அன்னைக்கு எஃப்எம்ல வேலை செய்யற பொண்ணுன்னு தெரியாம எகத்தாளமா பேசி அனுப்பிச்சிட்டீங்க இப்ப மொத்த மெட்ராஸை சேர்ந்து உங்க கொடும்பாவே எரிய ரெடி ஆயிட்டாங்க. என் பேர் இசக்கி, சைதாப்பேட் இசக்கி, கிரானைட் பிசினஸ் பண்றேன். ஹலோ சார், நீங்களா? தெருவுல ஒரு பிச்சைக்கார குழந்தைய அப்படியே விட்டு போகாம காப்பாத்திருக்கான்ல, அந்த மனிதனையும் தானே பெருசு. அந்த மேனேஜர் செஞ்சது பெரிய தப்பு. அந்த கம்பெனியோட பேரு, அந்த மேனேஜர் யாருன்னு சொல்லுங்க. நான் பேச வேண்டிய விதத்துல கேட்டீங்களா? பேச வேண்டிய விதத்துல பேசுறாங்க. அந்த பையனை உடனே வந்து வேலைக்கு சேர சொல்லுங்க. முக்கியமா அந்த கொரியர் மேனேஜருக்கு ரொம்ப இலகுன சுபாவம், உடனே வேலைக்கு சேர்த்துறாங்கன்னு அந்த எஃப்எம் பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல சொல்லுங்க. இந்தா சஸ்பெண்ட் முடிஞ்சு மறுபடியும் வேலைக்கு சேர்ற, திரும்பவும் குழந்தைய காப்பாத்துறேன், கிழவியை காப்பாத்துறேன்னு எம்ஜிஆர் வேலாம் பண்ணிட்டு இருக்காத. 4 பேருக்கு நல்லது பண்றது தப்பா சார்? 4 பேருக்கு நல்லது பண்ண நீனா நாயகன் கமலா? ஏன் தம் கட்டுற? சொல்றா இருக்கு, பாடி ரிலாக்ஸ் ஆவே. யாரு மேடமா? சொல்லுங்க மேடம். ஹாய் விமல்ஸ். திருவாரூர்ல அனுப்ப வேண்டிய பாண்டெல்லாம் அனுப்பிச்சாச்சா? திருவாண்டரமா? அனுப்பிடுறேன் மேடம். ஓஹோ, ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கான். டேய், இங்க திருவாண்டரம் அனுப்ப வேண்டிய பாண்ட் பேப்பர்ஸ்லாம் வச்சிருந்தேன், பாத்தீங்களாடா யாராவது? பாக்கலையே. டேய் நீ பாத்தியாடா? நான் பார்க்கலையே. டேய் நீ பாத்தியா? பாக்கலையே. டேய் நீ பாத்தியா? நீ தான் ஏற்கனவே என்கிட்ட கேட்டியே. ஏன் இன்னொரு தடவை கேட்ட சொல்ல மாட்டியா? பாரு, இதுங்கெல்லாம் 65 வருஷமா வச்ச இடத்துல வச்சபடி அப்படியே இருக்குது. 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வச்ச பேப்பர் மட்டும் எங்கடா போயிடும்? மியா மியான்னு கத்துனா பூனை, தண்ணி ஊத்தி வச்சா பானை, நீ தானே என் மனச கொள்ளையடிச்ச யானை. சூப்பர்ப்பா. இத சூப்பர்னு சொல்றோம் ஒரு கேன. டிஸ்டர்ப் பண்ணாத கவிதை எழுதும் போது விமல்ஸ். ஏண்டா கடப்பாக்கல் தலையா, பாண்ட் பேப்பர்ஸ்லாம் ஏன்டா இப்படி கசக்கி போட்டு வச்சிருக்க? மரியாதையா கசக்கி போட்ட பாண்ட் பேப்பர்ஸ்லாம் காசு காசு தரேன், வேணும்னா மேல் கொண்டு 1000 ரூபாய் கூட்டி தரேன். என் காதலி அருந்ததி மயங்குற மாதிரி ஒரு கவிதை சொல்றியா? அருந்ததியை பத்தி கவிதை. ஆடி வரும் பண்ணே, ஏன் அரை பாட்டில் ஜின்னே, மூடி வச்ச நெருப்பே, ஆடி முத்தி போன தேடி வந்த என் மனசை விட்டுடாத கையே, அம்மாடியோ உனக்கு தான் சைடுல எவ்வளவு பெரிய பையே. ஐ லவ் யூ அருந்ததி, ஐ லவ் யூ அருந்ததி. I don't love you, விமல். இப்ப வயலன்ஸ் வேணாம், சைலண்டா இருப்போம். இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். சூப்பர். அஞ்சலி. ஏய் நீயா? என்ன நீயா? நீ சாக்காய் கேக்குற மாதிரி நல்லா கேட்க முடியாது. நீ யாருன்னு எனக்கு தெரியாது. ஆமா, இவர் வரையிற மோதே ஞாபகம் வச்சுக்க மாட்டாரு, பார்த்த மோதே ஞாபகம் வச்சுக்க போற. சரி, இது எப்போ வரைஞ்சது? இப்பதான். இப்ப இந்த பொண்ணு எங்க இருக்கா? இங்கதான். எங்க? மேலே. இங்க தானே சொன்னா. அஞ்சலி எங்க? என்ன கேட்டீங்க? இந்த பொண்ணு எங்க? அதோ இவளா? ஏன் பாஸ் டென்ஷன் ஆகுறீங்க? யார வரையணுமோ அவனை விட்டுருவேன், அத பக்கத்துல நிக்கிறவன வரைஞ்சு விடுவேன். எங்க உங்க பக்கத்துல யாராவது உட்கார்ந்துருந்தாங்களா? ஆமா, என் ஃப்ரெண்ட் இருந்தா. எங்க அவங்க? அத வராளே. ஹலோ, எப்படி இருக்கீங்க? என்னையா கூப்பிட்டீங்க? உங்களுக்கு என்ன தெரியலையா? வெற்றி வெற்றி வேலுங்க. நீங்க வேற யாரோ நினைச்சு பேசுறீங்க. வேற யாரோவா? உங்க பேர் அஞ்சலி தானே? இல்லையே. கந்த மாட்டீங்க. நீங்க கூட பழனில என் வேன்ல வந்து ஜாடமடையா சொல்லி அதாங்க மீசையை கூட குறைச்சேன். உங்க மீசை பத்தி நான் எதுக்கு சொல்லணும்? நான் உங்க லவ்வரா? பின்ன இல்லையா? நீ என்ன லூசா? யாருன்னு தெரியலன்னு சொல்றேன், எதுக்கு டிஸ்டர்ப் பண்றீங்க? இல்லைங்க. இப்ப போறீங்களா இல்ல போலீஸ் கூப்பிட்டுமா? வேணாங்க, நானே. காரக்குழம்பு ரொம்ப சூப்பரா இருக்குது. காரக்குழம்பா? எங்க இங்க வைக்கவே இல்லையே. டேய், ஊர்காய காரக்குழம்புன்னு ஃபுல்லா முடிச்சிட்டாம்பா. பாருப்பா, அவன் உரியில என் இலை போய் அவன் இலை மேல ஏறுது. டேய், மெதுவா உறிஞ்சு சாப்பிடுறா. வெற்றி தம்பிக்கு இஞ்சி ஊறுகாய் பிடிக்கும், நீ அங்க இருக்க எடுத்துட்டு போ.
ஓ வருங்கால மாப்பிள்ளைக்கு ஸ்பெஷல் கவனிப்பா எடுத்து போடி அதா சாம்பார்ல காரம் கம்மியா இருக்கு நாளைக்கு கொஞ்சம் தூக்கலா போடுங்க. ஏதோ போனா போதுன்னு வெற்றி மூஞ்ச பார்த்து சோறு போட்டா இன்னமும் அவன் மெஸ் வச்சு நடத்துற மாதிரி நாளைக்கு வரேன்றா. நாளைக்கெல்லாம் வந்தா வீட்டு பக்கம் சேர்த்துறாதீங்க. ஏச்சி நீயே தின்ட்டு போ. நாங்கெல்லாம் வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு நாளாச்சுன்னு ஏதோ பேச்சு வாக்குல சொல்லிட்டு இருந்தேன். அதுக்காக தான் அஞ்சலி நம்மள இங்க சாப்பிட கூப்பிட்டுருக்கா. தயவு செஞ்சு கொஞ்சம் பேசாம சாப்பிடுங்களேன். ஐயோ இவனுங்க பக்கத்துல உட்காந்து சாப்பிட முடியலப்பா. சை. மேடம் மேடம் கூப்பிட்டு எங்க போயிட்டாங்க மேடம்? ஹாய் நல்லா இருக்க. என்னது இது? ஐயோ, பயமா இருக்கு. என்னாச்சு மேடம் அத நீங்க போட்டுனே பயம்புறுத்துங்க. அத கைட்னதான் ரொம்ப பயமா இருக்கு. வேமா ஜெய்ப்பூர்ல இருந்து வந்த கொரியர் எல்லாம் டெலிவரி பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு. உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. ஏன் குரலா? பேரிங் போன ஃபேன் மாதிரி கீச்சு கீச்சுன்னு ஒரு குரல். இது போய் நல்லா இருக்கா? ராமநாதன் அண்ட் கோல இருந்து டெலிவரி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டீங்களா? அனுப்பியாச்சு மேடம். உங்க Dress ரொம்ப அழகா இருக்கு. எது இந்த Dress? சாமியான துணியை கீச்சு யூனிஃபார்ம் தச்சு கொடுத்துட்டு இது ரொம்ப நல்லா இருக்கா? ஷோ என்ன விமல் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. எங்க கை வைங்க. எதுக்கு? வைங்க. இப்ப கை எடுங்க. எடுத்துட்டேன். இப்ப எதுக்கு போன் எச்ச பண்ணீங்க? நான் உங்க மேல பைத்தியமா இருக்கேன். இருங்க ஜெர்க்காவாதீங்க. அப்ப நான் எங்க கை வச்சாலும் நீங்க கிஸ் பண்ணுவீங்க. இங்க தானே? அங்கதான். நல்லா அடிக்கிட்டோம். எஸ்கேப் ஆயிடுச்சுடா. வாயை பாரு லெசி குடிச்ச மாதிரி மம்மிட்டு. மின்சார கண்ணா என்னது விளையாட்டு? என் கழுத்துல தாலி கட்டிட்டு விளையாடுங்க. நாளைக்கு காலையில 9 மணிக்கு நீங்க என் கழுத்துல தாலி கட்டுறீங்க. கட்டலனா அருந்ததி. இந்த அருந்ததி ஆசைப்பட்டா அடையாம விட மாட்டா. நாளைக்கு காலையில 9 மணிக்கு உன் கையால என் கழுத்துல தாலி கட்ட வைக்கிறேன்டா. இப்ப எதுக்கு திருஷ்டி சுத்தி போட்ட எலுமிச்சை பழம் மாதிரி 3 பக்கம் பார்த்து சொல்லிட்டு போறா? போடி போ. இந்த சேலஞ்ச் தான் டச் கூட பண்ணாது. ஏன்டா அசிங்கமா சிக்னல் காட்டுற? என் காதலுக்கு அப்பு வச்சிட்டீங்களே. சொல்றா. நீ கட்ட போறியா அவ கழுத்துல தாலி? அடியே அருந்ததி. நாளை காலையில 9 மணிக்கு நான் தாண்டி உன் கழுத்துல தாலி கட்டுவேன். Very happy. உனக்கு வைக்கிறேன் போ. பாரு அருந்தேவி முடிச்சுக்கிட்டு இருக்கும்போது நீ தாலி கட்ட முடியாது. கட்டையை எடுக்கிறோம், அவன் மண்டையில அடிக்கிறோம், அவன் மயக்கப்பட்டு விழுகிறா, நீ அவ கழுத்துல தாலியை கட்டிடுற. அவ மயக்கமா இருக்கும்போது நான் தாலியை கட்டினா அவ என்ன புருஷன் ஏத்துக்கால. ஆண்டாண்டு காலமா தமிழ்நாட்டு பொம்பளைகளுக்கு புருஷங்க குடியாரனா இருந்தாலும் அவங்க கொலகாரனா இருந்தாலும் தாலிலே சென்டிமெண்ட். 9 மணி தாலி கட்டுறேன்னு சொல்லிருந்த அந்த குண்டு இன்னைக்கு சினிமாவுக்கு போய் எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். விமல் நீ சுயநனவோடு இருக்கும்போது என் கழுத்துல இந்த தாலியை கட்ட மாட்டேன். சோ இந்த கட்டையால உன் மண்டையில அடிச்சு உன்னை மட்டையாக்கிட்டு உன் கையில இந்த தாலியை கொடுத்து என் கழுத்துல நானே கட்ட வச்சுப்பேன். மயக்கம் தெளிஞ்சதும் முதல்ல மிஞ்சுவேன், அப்புறம் கொஞ்சுவேன். அருந்தேவி இந்த வழியாத்தே வருவா. அவ தலையில நான் பட்டு அடி. டக்குன்னு நான் தாலி கட்டிடுறேன். ஓகே ஓகே. வாரா உளி உளி. விமல் வெளியில வா. விமல் எங்கடா இருக்க? என்ன சவுண்ட்? ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இந்த மண்டை என்கிட்ட இருந்து என்ன காப்பாத்திட்டீங்க. என்னப்பா நீ தாலிய கட்டிட்ட? ஏதோ அவசரத்துல நடந்து வச்சுப்பா. அத நான் அவுத்துறேன். இந்த ஒண்ணு இருக்குது, நீ கட்டு. சாரே என்ற காதலி உன்ற மனைவி ஆகலாம். பச்சே உன்ற மனைவி என்ற காதலி ஆக முடியாது. கள்ள காதலி ஆகலாமே. பாத்தியா இந்த கொடுமையே? ஹாலிவுட் கிங்காங் காதலே ஃபெயிலியர் ஆயி போச்சு. கோலிவுட் கிங்காங் நீ. உன் காதல் எப்பறா ஜெயிக்கும்? ஏய் விமலாசா எஸ்கேப் ஆயிட்டேன்னு சந்தோஷப்படுறியா? ஏய் இந்த ஜென்மத்துல நீ மிஸ் ஆயிட்ட. ஆனா இனிமே நான் எடுக்க போற 7 ஜென்மத்துக்கும் நான் தான உன் பொண்டாட்டி. போங்கடா. அப்ப நான் ஏய் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் லாட் ஆஃப் ஆங்கிரி பர் உமன்ஸோ லாட் ஆஃப் அலையற மென்ஸோ ரூப் தெரா மஸ்தானா தாலி கட்ட வேண்டியவன் எஸ்தானா.